பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிதான இன்ஃபர்மேஷன் ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. என்னோட ஆக்டிங் கேரியரில் ஒரு அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் நம்ம இந்த படத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம். நிறைய சேஞ்சஸ் நிறைய கிடைச்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அந்த ஒரு 3 ஸ்டேஜ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ மென்ட் பண்ண காஃபி ஷாப். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம், ஒரு கிளாஸியான ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி லோக்கலாக ஒரு ஃபிலிம் டேக் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒயின் ஷாப் போய் டயர்ட் ஆகிடுச்சு, காஃபி ஷாப் பக்கமும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொமோட்டிங் ஒயின் ஷாப் டு காஃபி ஷாப். இந்த ஃபிலிம் இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தில் நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். ஸோ அதனால நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். பட் உண்மையாக அவர் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய தருணங்கள் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் கதை சொல்லி முடிச்சு அந்த காஃபி ஷாப்பில் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உடனே வெளியே வந்தோன்னே நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் சொன்னது, நான் கதை கேட்டேன், நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்குடா, இந்த ஈவெண்ட்டு இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்தோடனே படம் ஷூட் பண்ணும்போது கூட என்னால் நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் ரொம்ப ஒரு மிகைப்படத்தாத ஒரு நடிப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சாதாரணமாக கொஞ்சம் லவுடாக எதுவுமே கேட்க மாட்டார். ரொம்ப அண்டர் பிளேடாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கும். அவரோட கேரக்டரைசேஷன் மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய டென்ஷன்ஸ், நிறைய ஷூட்டிங் மேலே நிறைய டென்ஷன்ஸ் நடக்கும், நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி நம்ம சொல்லுவோம். ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஹைப்பர் ஆகும். நம்ம எதாவது காமெடி பண்ணிட்டு என்ன டென்ஷன் இருந்தாலும் அவர் ஆக்டர்ஸை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி என்ன சீன் சொல்ல வந்தாலும் அதை ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணக்கூடாது. ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஒரு பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய அவர் கூட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணோம். அண்ட் இது நிறைய ஃபங்க்ஷன்ஸில் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். யுவன் சங்கர் சாரோட மியூசிக்கில் வந்து இளையராஜா சார் வந்து ஒரே ஒரு பாடல் பாடினதுக்கே நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சேன். ஸோ இன்னைக்கு அவரோட மியூசிக்கில் நான் ஒரு அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். நான் உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு பெருமை எனக்கு சேரும். அதே மாதிரி அவர் பார்க்காத ஹீரோஸ் இல்லை, இருக்கிற எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அவரோட மியூசிக்ல தான் நினச்சி வெளியே வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக நான் நடித்த சில கொஞ்சம் கொஞ்சமாக நடித்த விஷயத்துக்கு வந்து பெருசாக என்ஹான்ஸ், அவரோட மியூசிக்கில் வந்து பெருசாக என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அண்ட் நான் ரொம்ப லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். மனசுல இருந்து வர வார்த்தைகள் தான் நான் சொல்றேன், சும்மா வாயிலிருந்து வந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டீம் வந்து ரொம்ப முக்கியமாக அமையணும் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டீம் அமைச்சிருக்கு. கோ படத்துக்கு அப்புறம் எல்வெட் சாரோட வந்து திரும்ப இணையம். ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் அவர் கூட சேர்ந்து இன்னும் அடுத்த படமும் யான்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஃபேவரபிளான ஒரு ப்ரொடியூசர், ஜென்டில்மேன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அண்ட் இஸ் நாட் அ பர்சன் வேர் காசு பணம் அதெல்லாம் அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபிலிமோட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து எந்த விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இஸ் ஆல்சோ அ டைரக்டர். ஸோ அவரால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு டைரக்டர் என்ன லைக் அந்த கதைக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவர் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இருக்காரு. ஸோ அவர் கூட எனக்கு வந்து இணையத்தில் வந்து இந்த படத்தில் இணையத்தில் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டீம் எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். I should thank all the cinematographers in the film, Om sir, Nadir and MS Lobo sir. MS Lobo sir வந்து ரொம்ப எங்காக கேட்பது படத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சேஞ்சஸ் வந்து உண்மையிலே
நிச்சயமாக நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு நல்லி மேடம். ஏன்னா நான் வந்து நிறைய வேற வேறு லுக்ஸில் வந்து எப்படி இருப்பேன்லாம் தெரியாது. போன ஷூட்டிங் துணி கொடுப்பாங்க, நான் பாட்டு போட்டு போயிட்டே இருக்கேன். பட் நான் வந்து படங்கள் when I saw அந்த ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்கூல் போர்ஷனில் எப்படி இருக்கிறேன். ஸ்கூல் போர்ஷன்லனா ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு உடனே ஸ்கூல் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அதில் ஒரு லைக் அந்த நான் யூனிஃபார்மில் இருக்கும்போது அந்த போடுற துணி, அந்த காலகட்டத்தில் இருக்கிற துணி எப்படி இருக்கும், அது எல்லாமே என்ஹான்ஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ ஃபார் Anthony. When I saw, because I think the third or fourth Anthony, the best part about that editor is like நம்ம வந்து நல்லா நடிச்சிருப்போம், அந்த நேரத்தில் தப்புன்னு கட் பண்ணி தான் அவங்க கட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபிலிமில் வந்து நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சஸ்டெயின் பண்ணி கட்டியிருக்காரு. எஸ்பெஷலி சாய்ந்து அந்த லீடில் வந்து உண்மையிலே ஐ ரியலி லைக் மை செல்ஃப். ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சில படங்கள் தான் அதை பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ அதில் இந்த படம். ஸோ தேங்க்ஸ் டு ஆண்டனி. ராஜீவன் வந்து மேஜிக் கிரியேட் பண்ணுவார். செட் செஞ்சு ஒரே செட்டில் வந்து 4-5 செட்டு போட்டிருப்பாரு. ஸோ இது முடிச்சோடனே உடனே அங்கே போனோம். அது நான் ஒரு ஆக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இட்ஸ் ஆல் அபவுட் த டீம். அண்ட் தேங்க்ஸ் டு ரேஷ்மா அண்ட் வெங்கட் ஃபார் பசி எடுக்கும்போது தான் எனக்கு வந்து சாண்ட்விச் வந்து கேக் இருந்த மாதிரி. They've always been very supportive and very sweet. நிறைய ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பிகாஸ் நான் சைமல்டேனியஸாக 3 படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டேட் சுச்சுவேஷன்ஸ் அது இதெல்லாம் they had to adjust a lot of things about என்னோட நிறைய டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. எஸ் வி ஹேட் டு ஸ்ட்ரைக் சொன்னாங்க எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க they handle everything. So I think not missed anybody. Yeah, Samantha has been a sweetheart. I think ரொம்ப நான் பார்த்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கும் போது வந்து 3 லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அவங்க தமிழ்லையும் பேசுவாங்க, தெலுங்குலையும் பேசுவாங்க, ஹிந்திலையும் பேசுவாங்க. நான் தமிழ்லேயே பயங்கரமாக ஏன்னா லென்த்தியான டயலாக்ஸ். ஸோ அதனால நிறைய ப்ராம்ஸ்லாம் அவங்க அவங்ககிட்ட இருந்து. சமந்தா வந்து சரளமாக வந்து நடிச்சுட்டு போவாங்க. எப்படிமா நீ இந்த மாதிரிலாம் நடிக்கிற. She was such a professional actress. And I think for the first time ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து நான் மெசேஜ் I'm going to send her a text that you really performed great அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் என்னோட இந்த 10 years கேரியரில். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு சமந்தா ஃபார் எலிவேட்டிங். அந்த கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஒருத்தர் ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ அப்போ தான் அந்த நாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக வெளியே வரும். அண்ட் நானி இந்த படத்தில் எல்லாமே 2 பேண்ட், 2 ஷர்ட், 2 ஷூஸ். ஆனால் வீரன் மட்டும் ஒன்று. அதுதான் கொஞ்சம் சேடாக சமந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நானி இஸ் such a gentleman. ஏன்னா அவர் வந்து நான் அவரோட ஷார்ட் பார்க்க மாட்டேன், அவரோட ஷார்ட் பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் when it comes to ஏன்னா நான் தெலுங்கு வருஷன் நிறைய ரஷ்ஷஸ்லாம் பார்த்தேன். ஸோ அது ஒரு டைமென்ஷனில் வந்துருக்கு வேர் இட் இஸ் ஆல்சோ வெரி எமோஷனல் ட்ரிப். ஸோ இட்ஸ் கௌதம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒரு நல்ல 2 ஆக்டர்ஸை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு கிடைச்சிது. ஸோ நிச்சயமாக இன்னும் நிறைய ஆக்டர்ஸை வந்து இன்னும் நல்லா நடிக்க வைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ரொம்ப பேசிக்கிறேன். தேங்க்ஸ்.